ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம 9th தமிழில் தெரிந்து கொள்வோம். அதில் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும். அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீராறன். கோட்டைக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்ட ஒரு நீராறன், அதுக்கு தகுந்த மாதிரி. அகழி. அருவி அப்படின்னா மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. அருவினா அந்த மலையிலேருந்து கீழே விழுறது தான் அருவின்னு சொல்லுவோம். அந்த மலை முகட்டில் அங்கே தேங்கி இருக்கிற நீர் வந்துட்டு குத்திட்டு கீழே குதிக்கிறதுக்கு பேர் அருவி. ஆழிக்கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆழிக்கிணறு. ஆழினாலே கடல், அந்த கடலுக்கு பக்கத்தில் தோண்டி கட்டிய கிணறு. ஆறு அப்படின்னா 2 கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு. ஆறு அப்படின்னா 2 கரை இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் ஓடுற நீர்ப்பரப்பு. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். இஞ்சி நம்ம ஷார்ட்கட் வச்சுப்போம். இஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் நம்ம பயன்படுத்துவோம். பல வகைக்கும் நம்ம பயன்படுத்துவோம், அதான் பல வகைக்கும் பயன்படும். அடுத்தது உறைக்கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. உறைக்கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. அதாவது வலைலாம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம உரை போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த எலி கடிச்சு கொதறிடும். ஊருணி அப்படின்னா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. ஊருணி அப்படின்னா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அப்படின்னா அடியிலிருந்து நீர் ஊறுவது. அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று. ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். ஏரினா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. செங்கற்களால், அது கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு தான் கட்டுக்கிணறு. நம்ம சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கல்லாம் வச்சு நம்ம கட்டினா அது கட்டுக்கிணறு. கடல்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. அலைகளை கொண்ட உப்பு நீர். உப்பு நீர்னாரு நம்ம கடல் தண்ணின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது கண்மாய் அப்படின்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் கண்மாய். குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குளிக்கும் நீர்நிலை குண்டம். குளிப்பதற்கேற்ற சிறு குளம் அப்படின்னா குண்டு. குண்டில் தான் நம்ம தண்ணி வச்சு சிறு குளமாக யூஸ் பண்ணி குளிப்போம். குமிழி ஊற்று. அடிநிலத்து நீர் நிலம் மட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று. குமிழினா பபுள்ஸ் மாதிரி இருக்கிறது. அதை கொப்புளித்து வந்தாலும் அது பபுள்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதை கொப்புளித்து வரும் ஊற்று. கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கூவல்னா கூவர்மண், அதாவது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. கேணினா கிணறு, அதான் அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம் அப்படின்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. அதாவது நீர் வளர்த்து அங்கே எதுவுமே கிடையாது, மழை நீரை மட்டும்தான் அது அந்த குளம் நிறைஞ்சிருக்கும், அதான் புனர்குளம். பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. பூட்டை கிணறுனா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. அதாவது கமலா அப்படிங்கிற பொண்ணு அதோடைய கிணத்தை எப்பயுமே பூட்டியே தான் வச்சுருக்கும். அதான் கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.